நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நான் நம்பர் நம்ம இன்னைக்கு ஐபிஎல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது என்னன்னா நேற்று மேட்சோட ரிவ்யூவும் இன்னைக்கு மேட்சோட ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நேற்று என்ன மேட்ச் இருந்தது? சென்னை சூப்பர் கிங்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ். ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா நேற்று சிஎஸ்கே வந்து இந்த சீசன்லேயே அவங்களோட ஃபர்ஸ்ட் வின் எடுத்தாங்க. அது வந்து சூப்பரான வின் எடுத்தாங்க, இல்லை டாமினண்டான வின். ஸோ நம்ம நேற்று மேட்ச் வந்து எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ டாஸ் வந்து சிஎஸ்கே வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. கான்ஃபிடென்ட் பிக்சராக நடந்தது. ஸோ நான் சொன்னால் யார் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கிறாங்களோ அவங்க வின் பண்ணுற சான்சஸ் நிறைய இருக்குன்னு. ஆனால் நேற்று அதே மாதிரி நடந்தது. பவர் பிளேயர் தீபக் ஷா சூப்பராக போட்டாங்க. தீபக் ஷா வந்து 4 ஓவர் போட்டாங்க, 13 ரன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் 4 விக்கெட் எடுத்தாங்க. 13 ரன்ஸ் இன் 4 overs, ரியலி குட் எக்கானமி. எக்கானமி வந்து 3.25 இருந்தது. அது ரொம்ப நல்ல எக்கானமி ரேட். அதுக்கப்புறமா வந்து பஞ்சாபோட பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப தடுமாறிடுச்சு சிஎஸ்கே போலிங்கில். ஆனால் வந்து பஞ்சாப் பேட்டிங் லைனப்பில் வந்து ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா ஷாருக் கான் அவங்க தான் வந்து 47 ரன்ஸ் அடித்தாங்க. அவங்க அவ்வளோ அடிக்கலைன்னா வந்து நேரத்துக்கு வந்து பஞ்சாப் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் ஸ்கோரு. எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க பஞ்சாப்ல பேட்டிங் லைனப்பில். வெறும் ஷாருக் கான் தான் வந்து நின்று அடித்தாங்க, 47 ரன்ஸ் அடித்தாங்க. ஸோ ஃபைனல் ஸ்கோர் எவ்வளோன்னு பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 106 ரன்ஸ் இன் வான்கேடே ஸ்டேடியம். 106 for 8 in 20 overs. ஆனால் வந்து கேட்ச் ட்ராப் கூட விட்டாங்க. கிறிஸ் கெயில் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு கேட்ச் ட்ராப் விட்டாங்க ருத்ராஜ் கேக்வாட். ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஜடேஜா சூப்பரான கேட்ச் பிடிச்சாங்க. கேஎல் ராகுல் ரன் அவுட் பண்ணுறதுக்காக கூட சூப்பரான த்ரோ கூட அடிச்சாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப தடுமாறினாங்க டைமிங் பண்ணுறதுக்கு. வேறு அதுக்கப்புறமா வந்து மோயின் அலியும் ஃபஃப் டு பிளஸியும் தான் மேட்சை செட் பண்ணி தந்தாங்க சிஎஸ்கேக்கு. அதை 107 டார்கெட்டே அவ்வளோ ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. அதுக்கப்புறமா வந்து நடுவில் 2-3 விக்கெட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. மொயின் அலி, சுரேஷ் ரெய்னா, ராய் 3 விக்கெட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா சாம் கரனும் வந்து இன்னும் ஒரு 4 அடித்தாங்க. அந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க, காம்ப்ரிஹென்சிவாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே ஸ்கோர் ஆனால் 107 for 4 in 15.4 overs. 16th ஓவர்லேயே சேஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 4 ஓவர் பாக்கி இருக்குது. இந்த ரன் ரேட் வந்து சிஎஸ்கே வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃபைனலாக என்ன இருந்துச்சுன்னா சிஎஸ்கே வந்து மேட்ச் பை 6 wickets with 26 balls remaining. 26 balls வந்து அவங்க இன்னும் ஆடல அந்த இன்னிங்ஸில். ஸோ சிஎஸ்கே வந்து மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் வந்து தீபக் ஷா கிடச்சது, அவங்க சூப்பராக போலிங் போட்டதுக்காக. ஸோ நேற்று மேட்ச் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டோம். ஸோ நேற்று ஐம் ஸோ ஹாப்பி தட் சிஎஸ்கே வந்து மேட்ச். அவங்க இப்போ சிஎஸ்கே வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க ரன் ரேட்னால. ஸோ இதுதான் நேற்று மேட்சோட ரிவ்யூ. ஸோ நம்ம இன்னைக்கு மேட்சோட ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு மேட்சோட ப்ரிவ்யூ பார்த்தலாம். இன்னைக்கு மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச் சென்னையில் நடக்குது. ஸோ எந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி வின் பண்ணுறதுல. ஸோ நம்ம ஹெட் டு ஹெட் பார்க்கலாம். ரெண்டு டீமுக்கு சன்ரைசர்ஸ் வந்து 8 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸும் 8 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நெக்காக இருக்குது. யார் இன்னைக்கு வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த டீம் விட ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து இன்னும் ரஸ்டியாக தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட பேட்டிங் வந்து அவ்வளோ ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் தான் விளையாண்டுருந்தாங்க. வேற போலிங் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அவங்க லாஸ்ட் மேட்ச் என்ன வின் பண்ணிச்சுன்னா அவங்க போலிங் மட்டும் வந்து கேகேஆரோட இந்த ஆட்டிடியூட், அவங்க வந்து ஒரு லேசி ஆட்டிடியூட் மாதிரி இருக்கும்ல. 3 ஓவரில் 21 ரன்ஸ் ஈஸியாக அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவ்வளோ அசால்ட்டாக விளையாடுறாங்க. ஆனால் வந்து 10 ரன் தான் அடித்தாங்க. ஸோ இந்த ஆட்டிடியூட் தான் வந்து கேகேஆர் வந்து மும்பை இந்தியன்ஸோட தோக்க வச்சுது. வேற சன்ரைசர்ஸும் அதே ஆட்டிடியூட் தான். இந்த மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிக்க போனாங்க. எல்லாரும் அவுட் ஆகிட்டதுக்கப்புறமா அவங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் லாஸ் மாதிரி இருந்தது ஆர்சிபியோட. ஆனால் ஷாபாஸ் அகமது இந்த மேட்ச்சில் நல்லா போட்டாங்க. ஆனால் வந்து அந்த அந்த சிம்பிள் ஆட்டிடியூட் இருக்கும்ல, லைக் வந்து இது ரொம்ப சிம்பிள் ஆச்சு நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுமா அவுட் ஆகிறது வந்து ரொம்ப அது வந்து ஏற்றுக்க முடியாது இந்த கிரிக்கெட் கேமில். ஸோ சன்ரைசர்ஸ் வந்து அவங்களோட காம்பினேஷன்ஸில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஓப்பனிங் வந்து ரிதுமன் சாகா போடுறதுன்னு தான் தெரியல, ஏன்னா வந்து அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணல. விஜய் சங்கரை வந்து மேட்ச் விளையாட வைக்கணுமான்னு தெரியல, அவங்களும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல லாஸ்ட் 2 மேட்சாக. இன்னைக்கு நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து they have a good team compared to Sunrisers Hyderabad. Sunrisers வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்க டீமில்.
ஸோ இதான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ. And I'll meet you guys in the next video. Goodbye. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.